ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஈஸியாகவும் இருக்குது, ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு இங்கே முருங்கைக்கீரை நான் சுத்தப்படுத்தி வச்சுட்டேன். முதல்ல இந்த அளவுக்கு நல்லா குச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன். இது தேவையான அளவுக்கு நான் இங்கே எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு 4 தடவை அலசி எடுத்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடியது நம்ம சூப்பு, பொரியல், அதுக்கப்புறம் ராகி வடை, அடை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இங்கே குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு போட்டு கொதிச்சிட்ருக்குது. இப்போ தான் போட்டு வச்சுக்கிற 1 லிட்டர் தண்ணியில். அது கூட ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ப்ரெஷர் குக் பண்ணலை, நான் ஓப்பனில் தான் குக் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதாவது டீ போடுற டைமில் குக் ஆயிருங்க. பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு வருதா. இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆயாச்சு. பருப்பு, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அலசி வச்சக்கூடிய முருங்கைக்கீரையை அது கூட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு கலந்து விட வேண்டாம். அப்படியே அப்படியே அழுத்தி விட்டுட்டு லிட்டு போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். கீரை மூடி வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பருப்போடு சேர்ந்து அந்த கீரையும் கரெக்டாக வந்தாச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறேன். ரைஸுக்கு சாப்பிட்றதுனால சாம்பார் தூள் சேர்த்து கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்தி போட்டுக்கோங்க, அல்லது காஞ்ச மிளகாய் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம இது கூட தாளிப்பு சேர்த்தணும். கடைஞ்சி எடுக்க போகிற இதை நம்ம இந்த பருப்பை கடைய போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு 4 பல் பூண்டு நறுக்கி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி முழுசாக உரித்து சேர்த்திக்கலாம். ஒரு 20 வெங்காயம் போல் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், நல்லா வாசனைக்காக சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த பருப்போட அந்த தாளிப்பை சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். எப்போவுமே கீரைக்கு பார்த்து சேர்த்துங்க. முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்தணும். பார்த்துட்டு கடைசியில் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இப்போ மத்து வச்சு ஒரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இது மத்தில் கடையும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு இப்போ நம்ம தாளிப்பு அதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக கடையணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயாச்சு. அந்த பருப்போடு சேர்ந்து வரணும். இந்த கீரை தனியாக பருப்பு தனியாக போகாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி, நல்லாயிருக்கும். இப்போது கீரை பருப்பு ரெடி ஆயாச்சு. ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான சத்தான ஒரு முருங்கைக்கீரை பருப்பு ரெடி ஆயாச்சு. அதுக்கு இங்கே பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இங்கே ஒரு கனமான கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது. இதுக்கு இந்த அளவுக்கு அந்த கனமான பாத்திரனால் ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு தூவி விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இங்கே பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். லெமன் ரைஸுக்கு ஒரே ஒரு லெமன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு
லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸ் பண்ணி தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு சேர்த்து தாளிப்பு போட்டிருக்கிறேன். ஃபைனலாக வந்து மல்லி இலைகள் போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். லெமன் ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த தாளிப்பில் சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு திரும்பியும் 1 நிமிஷம் விட்டு எடுத்து சொன்னோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அந்த சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நான் தண்ணி சேர்த்துனேன். மற்றபடியே குக் ஆயிருச்சு, கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், பெப்பர் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறனால வந்து நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்திருக்கிறேன். குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் பார்த்து சேர்த்திக்கலாம். அதுக்காக இப்போது மல்லி இலைகள் போட்டு பொரியலை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரசத்துக்கு 2 தக்காளி காம்பு கட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இங்கே வந்து கருவேப்பிலை, மல்லி இலைகள், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், குட்டியாக ஒரு புளி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கருவேப்பிலையும் மல்லி இலைகள் எல்லாமே இதிலேயே சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. புளி வந்து சின்ன கோழிக்குண்டு அளவு புளி தான். புளி அதிகமாக சேர்த்தலை நான். சேர்த்து இதில் கையை வச்சு நல்லா கரைச்சிக்கணும். கையால் தான் நல்லா கரைச்சி விட்டுறணும். அப்போ வந்து அந்த கருவேப்பிலையினுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தில் இறங்கும். பாருங்கள், கருவேப்பிலை தாளிப்பில் போட்டால் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அதனால் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலைகள் போட்டிருக்கிறேன். அது இருக்கட்டும். இங்கே ஒரு இடிகளில் 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் ஆன உடனே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே கல்லில் ஒரு 3 பல் பெரிய சைஸ் சேர்க்கனால் 3 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் நல்லா இடித்து எடுத்து அதே தட்டுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம். தட்டில் வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகணுன்னா கடுகு, அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம். இதுக்கு இந்த ரசத்துக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா தூள் வேணாலும் நீங்கள் ஃபைனலாக போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4 இலை வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து ரசம் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப மணக்க இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டு சொல்லிக்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி கரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம். இப்போ வந்து உப்பு நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதித்து ஆரம்பிக்கும். நுர கட்டி கொதித்து வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னா டாப்பிங்க்கு மல்லி இலைகள் நீங்கள் போடலாம். நான் ஆல்ரெடி வந்து நிறைய போட்டுட்டேன், அதனால் வந்து போடலை. இப்போ ரசம், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. முருங்கைக்கீரை பருப்பு, இங்கே வந்து தக்காளி ரசம் அருமையாக ரெடி ஆயாச்சு. பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுட சுட சாதம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, முருங்கைக்கீரை பருப்பு, இங்கே வந்து தக்காளி ரசம், தக்காளி மிளகு ரசம். இந்த ரசம் வந்து அப்படியே குடிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றத விட குடிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரசம் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கோட கேரட் போட்டு பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பளத்துக்கு பதிலாக நேந்திரம் சிப்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதே சமயத்தில் சத்தானதும் கூட, இல்லைங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.